வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி குறிப்பு. அரசு இ சேவை மையங்களில் பதிவு செய்தால் இல்லம் தேடி வரும் தமிழ்நாடு அரசின் தமிழரசு இதழ். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் ஆக்கப்பணிகளை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்டு வந்த பல்வேறு இதழ்கள் அனைத்தையும் ஒரே அரசு இதழாக தமிழரசு என்னும் பெயரில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் மாத இதழாக உருவாக்கினார். பல்வேறு தனியார் அச்சகங்களில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு வந்த தமிழரசு மாத இதழ் சொந்தமாக ஒரு அரசு அச்சகத்தை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு உருவாக்கினார். ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் செயல்பட்டு வந்த தமிழரசு அச்சகம் தற்போது சென்னை தரமணியில் புதுப்பொலிவுடன் செயல்பட்டு வருகிறது. தமிழரசு இதழ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 4 வண்ண வெப் ஆப்செட் இயந்திரம் மூலம் அச்சிடப்பட்டு மாதந்தோறும் வெளியிடப்பட்டு வருகிறது. தமிழரசு தமிழ் மற்றும் ஆங்கிலம் தனி இதழ் ரூபாய் 20ஆகவும், ஆண்டு சந்தா ரூபாய் 240ஆகவும், 10 ஆண்டுகளுக்கான ஆயுள் சந்தா கட்டணம் 2000ஆகவும், தமிழரசு ஆங்கிலம் ரூபாய் 2400ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு செயல்படுத்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் பொதுமக்கள் எளிதில் படித்து பயன்பெறும் வகையில் தொகுத்து இந்த இதழ் வெளியிடப்பட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் மாணவர்களுக்கும் தமிழரசு இதழ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் கடைக்கோடி மக்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவரும் அரசு மக்கள் நலத்திட்ட பணிகளை எளிதில் அறிந்து கொள்ளும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆணையிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலம் வெளியிடப்படும் தமிழரசு மாத இதழை அனைவரும் பெற்று பயனடையும் வகையில் அரசு இ சேவை மையங்கள் வாயிலாகவும் சந்தா தொகை செலுத்தும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புகள், உரைகள், நிகழ்ச்சிகள், அரசின் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அரசாணைகள் ஆகியவை முழுமையாக பொதுமக்கள் அறிந்து கொண்டு பயனடையும் வகையில் இ சேவை மையங்களில் தங்கள் பெயர் மற்றும் முகவரி விவரங்களை தெரிவித்து பதிவு செய்து தமிழ் அரசு இதழை அஞ்சல் வாயிலாக பெற்று பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழரசு இதழுக்கு www.tamilarasu.org என்ற இணையதளத்திலும் சந்தா தொகையினை நேரடியாக செலுத்தலாம். மேலும் தமிழரசு சந்தா தொகையினை வங்கி வரைவோலையாகவோ பணவிடை மூலமாகவோ இணை இயக்குனர், தமிழரசு அலுவலகம், ராஜீவ்காந்தி சாலை, கானகம், தரமணி, சென்னை 113 என்ற முகவரிக்கு தங்கள் பெயர், கதவு எண், தெருப்பெயர், ஊர் மற்றும் அஞ்சல் குறியீட்டு எண் மற்றும் கைபேசி எண் சரியாக எழுதி அனுப்பி தமிழரசு இதழை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தமிழரசு மாத இதழை ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்கே வர வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். கூகுளில் போயிட்டு tamilarasu.org அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. உடனே வர இந்த தமிழரசு அப்படிங்கிற இந்த முதல் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுதான் தமிழரசு மாத இதழின் இணையதளம். அப்படியே கீழே வரும்போது தமிழரசு மாத இதழ் சந்தா விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓராண்டு சந்தா 240, தமிழ் பதிப்பு, ஆங்கில பதிப்பும் 240, ஆயுள் சந்தா 10 ஆண்டுகள், தமிழ் பதிப்பு 2000, ஆங்கில பதிப்பு 2400. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணி உங்க முகவரிக்கு போஸ்ட் ஆபீஸ் அஞ்சல் நிலையம் வழியாக அனுப்புவாங்க உங்க வீட்டுக்கு. இது நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. போட்டித் தேர்வுக்கு கலந்துக்கிடக்கூடியவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். இந்த உள்நுழைவுங்கிற இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே பதிவு செய்த பயனாளர் அப்படின்னா இங்க லோகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல புது பயனாளர் அப்படின்னா புதிய கணக்கை உருவாக்கு அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணுங்க. புதிய சந்தாதாரராக பதிவு செய்ய அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். மாவட்டம், இதழின் பதிப்பு தமிழா ஆங்கிலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பெயர், குடும்ப பெயர், முகவரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. மின்னஞ்சல் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் சந்தா காலம் கேட்டிருக்காங்க. சந்தா காலம் 1 ஆண்டுகளா இல்லை 10 ஆண்டுகளா, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஓராண்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போ 240 ரூபா சொல்லுது. சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரும் இதில் ஒன்று காட்டுது. அப்புறம் பேமெண்ட் பண்ணணும். இந்த பேமெண்ட் கேட்வேல கிரெடிட் கார்டு வச்சும் பண்ணலாம், டெபிட் கார்டு வச்சும் பண்ணலாம், நெட் பேங்கிங்லையும் பண்ணலாம், யூபிஐ ஐடி, வேலட், பாரத் QR கோடு, அப்படி எந்த வேலட் வழியா உங்களுக்கு பே பண்ணதுக்கு விருப்பமா இருக்கோ அதில் நீங்க பண்ணிக்கலாம். 240 ரூபா ஓராண்டு சந்தா.
மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து பே நவ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆன உடனே உங்கள் மொபைலுக்கும் எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் கொடுத்துருக்க மெயிலுக்கும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மாதம் நீங்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு அஞ்சல் வழியாக தமிழரசு மாத இதழை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு அப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் லோகின் பண்ணும்போது இந்த பயனாளர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை கொடுத்த உடனே ஓடிபி வரும். ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு லோகின் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.